பொங்கலன்று வரக்கூடிய சூரிய பூஜையையும் அதன் மங்களங்களையும் வரவேற்கும் முகமாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாளும் கூட. அப்போது பழைய தேவையற்ற பொருட்களை தீயில் இட்டு பொசுக்கி வீட்டை தூய்மை செய்து வெள்ளை அடிப்பது நம்முடைய மிக முக்கியமான வழக்கமாக இருந்தது. ஆக பண்டிகைக்கு முன்னதாக நம் இல்லங்களை தூய்மைப்படுத்துவது வழக்கமான ஒன்றுதான். அதே சமயம் தூய்மைப்படுத்துவதையே ஒரு பண்டிகையாக கொண்டிருப்பது நம் வைபவங்களில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. வீட்டில் உள்ள குப்பைகள், கிழிந்துவிட்ட ஆடைகள், உடைந்துவிட்ட பொருட்கள் ஆகியவற்றையெல்லாம் அகட்டி அப்புறப்படுத்தி தீயிட்டு கொளுத்துவதே போகி பண்டிகையின் தாற்பயம். நம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற, நம்மை வாழ விடாத, நமக்கு உதவாத, நமக்கும் நம் குடும்பத்துக்கும் கெடுதல்கள்